அதாவது பொதுவாக இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ஓடணும்னா அதுக்கு யூடியூபர்ஸு மீடியாக்கள் தான் காரணம். சமீபத்தில் தயாரிப்பாளர் சிலர் கோணக்கிளிக்கினாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய தயாரிப்பாளர் வி.கே. சுவாமிநாதன் ராஜேஸ்வர் இந்த படத்தை கடைசி தோட்ட படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் ஒரு புதிய தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லை, இசையமைப்பாளர் டாக்டர் சங்கர் கணேசிலிருந்து உருவானவர் இந்த வி.கே. சுவாமிநாதன் ராஜேஷ். 2 பேர் வச்சிருக்காரு. 2வது பேர் எங்கே இருக்காரு. இந்த படம் தயாரிக்கணும்ட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சு, எப்படி என்ன வந்துச்சு? இந்த படம் ஏற்கனவே முதல்ல நம்ம லோக்கல் சர்க்குன்னு ஒரு படம் எடுத்தோம், யோகி பாபு வச்சு. தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறதே வந்து என்னோட இசை வந்து நான் நல்லா வரணுன்றத என்னோட ஃபேமிலி வந்து எடுத்து போட்ட விஷயம் தான். அதனால வந்து என்னோட குடும்பத்துக்கு தான் நன்றி அது. ஏன்னா அவங்களோட ஸ்டெப்பு தான் ப்ரொடக்ஷனில். அது மூலியமா என்னோட இசை வந்து வெளில தெரிவித்துக்காக தான் அந்த ப்ரொடக்ஷன் ஆச்சு. இப்போ முதல் படம் 2வது படம் முடிஞ்சிருக்கோம். லோக்கல் சரக்கு தயாரித்தவர் இப்போ கடைசி தோட்டா தயாரிச்சிருக்காரு. அவர் சொன்ன பதிலிருந்து நம்ம கேள்வி கேட்போம். பொதுவாக சினிமாவுக்கு போகிறதுன்னா இந்த வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு பிடிக்காது. ஆனால் இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எடிட்டிங் முதல்ல வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் உங்கள் மனைவி ஏதாவது தொழிலதிபராக இருக்காங்களா? அவங்க எப்படி இருந்தால இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்ன? தயாரிப்பு உற்சாகத்துக்கு தயாரிப்பு தொழிலதிபர்னு அவசியம் இல்லை. இப்போது வீட்டில் ஒரு கணவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மனைவி எடுக்கிறதும் என் மாமனாராக இருக்கட்டும், என் அக்காவாக இருக்கட்டும், குடும்பமே மொத்தமாக சேர்ந்து தான் வந்து என்னோட இசையை வந்து வெளில கொண்டு வரதுக்காக அவங்களாம் தயாரிப்பாளர் தான் மாறினாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்கிறேன். ஏன்னா கோடீஸ்வரனாக இருக்கிற நல்ல மனம் பிடிச்சவங்க என்னோட குடும்பம். அதனால் அந்த மனம் வந்து இன்றைக்கி என்னோட இசையை வந்து 2வது படமும் முடித்து வெளில கொண்டு வந்ததுக்கு என்னோட மொத்த குடும்பம் தான் காரணம். பொதுவாக பட்ஜெட் படம்னு சொன்னால் வெளியூருக்கு போக மாட்டாங்க, அவுட்டோர். இந்த படத்தில் நீங்கள் பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கீங்க, கொடைக்கானலுக்கும் போயிருக்கீங்க. அது செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஆச்சு. இந்த படம் நான் கதை சொல்லும் போதே முதல்ல டைரக்டர் கொடைக்கானல் தான் போகணுன்னாரு. சரி, கொடைக்கானல் போகலாமா இல்லை வந்து பக்கத்தில் இருந்து ஏலகிரிக்கு போகலாமான்னு கேட்டேன். இல்லை, கொடைக்கானல்லாம் வேணும்னாரு. சரி போவோம் வாங்க, நீங்கள் நல்லா எடுப்பீங்க நம்பிக்கையில் அவரோட மேலே முழு நம்பிக்கை இருந்தது. அதனால் கொடைக்கானல், பாண்டிச்சேரி 2 இடத்துல. இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, புரியுதா? இந்த இடத்துல வந்து கொடைக்கானலுடைய அழகை காட்டலையே இந்த ஒளிப்பதிவாளர் கேட்டேன். கொடைக்கானலில் போய் இந்த மர்டர் மிஸ்ட்ரி படத்தை எடுக்கணும்னு சொன்னது காரணம் என்ன? கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரெசார்ட்டுக்கு உண்டான பேக்ரவுண்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் தேவை. கேமராமேனுக்கு அந்த மாதிரி ஒரு டல் இருந்து தேவைப்பட்டு ஆசைப்பட்டார். சரி, நம்ம ஒருவரோட கேமராமேனோ இல்லை டேரக்டரோட ஆசைப்படுறதோ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் அவரோட ஆசைகள் இருக்கிற மாதிரி வந்துருக்கோம். இல்லை, யாருமே ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். அதாவது ராதா ரவியும் அந்த சவிதாவோட அம்மா 2 பேரும் 60 வயசு, ராதா ரவி அந்த மாதிரி 55 வயசு. எப்படி துணிச்சலாக ஒரு டூயட் ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு? இல்லை, கதையில் அவர் எழுதும் போதே இந்த பேருக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த நாட்டு தான் படமாகவே உருவாகுது. இந்த கடைசி தோட்டாக உருவாகுது. எப்படி கடைசி தோட்டாக உருவாகுதுன்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ராதா ரவி அவருக்கு பேர் ஸ்ரீஜா ரவி அவங்க நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சங்கர் கணேஷ் பையன் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாகவும் ஒரு யூத்தை போட்டிருக்கீங்க. அந்த ஸ்ரீகுமாருக்கு ஜோடியாக ஒரு டியூட் வைக்காத காரணம் என்ன? இல்லை, இந்த படத்தை கதாநாயகன் யாருமே கிடையாது. ஸ்ரீகுமார் கதாநாயகன் கிடையாது. ஆமாம், அது வந்து இதெல்லாம் எல்லாருமே ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அது ராதாரவி சாராக இருக்கட்டும், ஸ்ரீகுமாராக இருக்கட்டும், வையாபுரியாக இருக்கட்டும், கொட்டாட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ப்ளே ரோல். இந்த படத்தோட கதையே வந்து அந்த நாட்டு தான். அந்த கடைசி தோட்டான்ற ஒரு நாட்டு தான் கதையோட ஹீரோ. அதனால பாட்டு வைக்கலை, தேவைப்படலை. இந்த கதை சொல்லும்போது ஒரு இராணுவ அதிகாரி தன்னுடைய இராணுவத்திலேருந்து வரும்போது அவருடைய உடைமையெல்லாம் கொடுத்து வந்துடும், எக்ஸப்ட் அந்த காஸ்டியூம்ஸ், அதாவது யூனிஃபார்மு. அவர் எப்படி துப்பாக்கியை இராணுவத்தில் கொடுக்காம அவரே தூக்கி விட்டார். இல்லை, இது அவர் செஞ்சது. அதனால் அந்த துப்பாக்கி பார்த்தா தெரியும் அது இராணுவ துப்பாக்கி கிடையாது. அவராக வந்து செஞ்சு வச்சுட்டு தான் அது. அதனால தான் வந்து எப்போதுமே நீங்கள் படம் பார்க்கணும், கார் டிக்கியில் வச்சுருப்பாரு துப்பாக்கி. அது வந்து அவராக செஞ்சு பழி வாங்க நோக்கிருக்காரு. இராணுவ துப்பாக்கி அந்த மாதிரி இருக்காரு, படம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் எத்தனை நாளில் ஷூட்டிங் முடிப்பேன்னு சொன்னார் டைரக்டர். எத்தனை நாளில் முடித்தார்? எவ்வளோ செலவாகும்னு உங்கள்கிட்ட சொன்னார்? எவ்வளோ செலவில் முடித்தார்? செலவு வந்து நான் நினச்சதோட கரெக்டாக தான் முடித்தார். அதுமாதிரி நாட்களும் கரெக்டாக வந்து எங்களுக்கு தேவைப்படுற சொன்ன நாட்களோட 1 நாள் கம்மியாக தான் முடிச்சு கொடுத்தாரு. அதனால் அவரை பாராட்டணும். அப்போ இயக்குனர் நவீன பாராட்டணும்.
இந்த கதையை பொறுத்த வரைக்கும் விறுவிறு பரபரன்னு போகுது. இதுக்கு எடிட்டர் மட்டும் காரணமா இல்லை டைரக்டரும் காரணமா? இதில் எடிட்டர் காரணம், டைரக்டர் காரணம், மெயினாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் காரணம். அந்த அம்மா தான் உட்காந்துட்டு எடிட்டிங் உட்காந்து உங்க மனைவின்னு சொல்லுங்க. சரி. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க கிட்டத்தட்ட 10 தான் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 தான் ட்ரீம் பண்ணியிருப்பாங்க. ட்ரீம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்குன்னு இப்போ சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான லீடே அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான். அவங்களோட ஜட்மெண்ட்டை வச்சு வந்த படம் தான் இப்போ நீங்கள்லாம் பார்த்தது. அதனால 3 பேர் சேர்ந்து தான், எடிட்டர், டைரக்டர் அண்ட் தென் அவங்க 3 பேர் மனைவி சேர்ந்து தான் அது. வேற யாரும் ராதாரவி சார் பத்தி சொல்லவே மாட்டீங்க. ராதாரவி சார் எப்படி நடிச்சிருந்தாரு? அவரு லவ் போர்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு சின்ன பசங்க தான் நடிச்சிருந்தாரு. அந்த சாங் எப்படி இருந்தது? சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மெலடியா. ஆனா அந்த கூட நடிச்ச அந்த பின்னணி கொடுக்குறவருடைய சவிதாவோட அம்மா பிறந்து ஸ்ரீஜா, அவங்க தான் அந்த டூயட்டு அவங்க எப்படி தாங்கியிருக்காங்கிறது படம் பார்த்தப்ப தான் எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன். நான் வந்து சங்கடேஷ் பையன் ஸ்ரீகுமாருக்கு ஒரு டூயட் கொடுத்துருக்கலாமேன்னு. அது என்ன காரணம்னு தெரியல. அதேமாரி அவர் ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்தவராகவே காமிச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? இல்லை, அதுதான் நீ படத்தோட ரிவீல் பண்ணாதீங்கன்றாரு மறைமுகமா. எதுவுமே சொல்ல இல்லை, நான் எல்லாமே சொல்லல. ஏங்க படத்து முதல் சீன்லயே அப்படித்தாங்க. என்ன நீங்க பேசுறீங்க? முதல் சீன்லயே பயந்தான் வருவாரு. அதைத்தான் நான் சொன்னேன். அது நமக்கு தெரியும்ல, ஏன் பயப்படுறாரு உங்களுக்கு தெரியும். அவர் ஏன் பயந்தா பயந்து நடிச்சா கேட்டா எப்படி? டைரக்டர் ப்ரொடியூசர் எப்படி நடிச்சாரு கேளுங்க. இல்ல திடீர்னு அந்த கேரக்டர்ல நீங்க உள்ள வந்தீங்களா எப்படி? அது இயக்குனர் தான் நடிக்க சொன்னார். நான் அவருக்கு இஷ்டம் இல்லை. இல்லைங்க நீ நடிச்சே ஆகணும் அப்படி ஒரு கம்பல்ஷன்ல தான் அது நடிச்சது. எனக்கு நடிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இசை இல்லை, நீங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த படத்துல அந்த சீன்ல வந்து ஒரு குசும்பு உங்க மேல இருக்கு. அதாவது இவரும் காரணமா இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தோற்ற அளவுக்கு உங்க தோற்றம் இருக்கு. நீங்க நடிக்கலன்னு சொல்றீங்க. உங்க சிலருடைய தோற்றம் வந்து அந்த இவர் வில்லனா, ஹீரோவா, அப்பாவா, இந்த மாதிரி தெரியாம இருக்கு. அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அடுத்த படங்களையும் நீங்க நடிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பிரியம் இல்லாமல் நடிச்சாலும் நல்லா நடிச்சிருக்கீங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. சார் மியூசிக்கை சொல்லுங்க. மியூசிக் அந்த கானா பாட்டு, அதே மாதிரி அந்த பொதுவாக வந்து தேவா தான் கானா பாட்டுக்கு வந்து ரொம்ப அத்தாரிட்டி ஏரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு கானா பாட்டு போட்டிருக்காரு. அந்த கானா பாட்டுக்காகவே திரும்பி படத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க, ஆடியன்ஸ். ஏன்னா கானா பாட்டுக்கு தேவாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அது இவர் தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. படம் ரொம்ப சூப்பராக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த விதத்துலையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. பிரமாதம். அந்த மெலோடி 2 பாட்டு தான். அம்மா, நீங்கள் இசையமைப்பாளர் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான் படம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த மியூசிக் பேஸ்ட் கதையை எடுக்காம இப்படி ஒன்று எடுத்துட்டீங்களே, என்ன காரணம்? இல்லை, அந்த மியூசிக் டைரக்டருக்கு எப்பவுமே இந்த ரீரெக்கார்டிங் நல்லா தேவைப்படும். ஸ்கோர் அது இந்த மாதிரி கதைகள்லாம் நல்லா பண்ண முடியும். இந்த மர்டர் மிஸ்ட்ரி, ஹாரர் த்ரில்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்றது தான் எடுத்துக்கிட்டாங்க. அது உங்களே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது எந்த படத்தையும் ஒரு காப்பிங்கிற மாதிரி இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட மியூசிக்கே சிலர் போட்டு தள்ளிடுறாங்க இப்போல்லாம். இப்போ அப்படி இல்லாமல் ஒரு நியூ கிரியேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் மியூசிக் ஆல்பம் ஏதாவது பண்ணுறதுக்கான ஐடியாலாம் இருக்குது பண்ணிட்டு அப்படியா? சார் பைலான் சார், பெரிய படங்களுக்கு விட்டு கிளிப்பீங்க. நல்லா இருந்தா கூட சவுண்டு நல்லா இல்லை, அது இது இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. இந்த படத்துக்கு எதுவுமே சொல்லலை, எந்த குறையுமே இல்லையா படத்துல? அதாவது நான் முதல்ல ஒரு நல்ல விஷயம் நீங்க தான் இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்க. நீங்க அவரே கிண்டல் பண்ணீங்கன்னா அவரை பத்தி பேசலேன்னு. அதாவது ராதாரவி டூயட் வந்து தாங்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ அது விமர்சனம் தானது. நான் படம் பார்த்தோடனே அவருக்கு சொன்னேன், என்னங்க அது ஒரு பெரிய மனசு வேணும். ராதாரவிக்கு போய் இப்போ வந்து அவருடைய சொந்தக்காரரே வந்து மியூசிக் போட மாட்டாங்க. அந்த சூழ்நிலை எப்படி அதை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணீங்க? சத்தமா அப்படியே சொல்லுங்க, அப்படியே சத்தமா சொல்லுங்க. சத்தமா எழுதும்போது ராஜேஷ் சார் தான் மெயின் பிளான் பண்ணிருக்காங்க. அதுபடி தான். இல்லை சமீபத்தில் அவருக்கு வயசாகிடுச்சு. இந்த வயசான, அதாவது சிவாஜி கணேசன் வயசான பிறகு அந்த டூயட்டெல்லாம் யாரும் ஏற்றுக்கல. எப்படி நீங்கள் ஒரு டூயட் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து காரணம்? ஒரு ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது. ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுறதுனால சாங் நல்லா வந்திருக்கு. ஆமாம், அது நான் யாருக்குமே சொல்லிட்டேன். அந்த சிரிஜா எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? சரி, அதுக்கு 2-3 கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஆப்டாக இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி நல்லா ராதாரவி ஸ்ரீஜாவுக்குமா? இல்லை நீங்கள் இல்லை, ஆமாம் உங்கள் கேள்வி கெமிஸ்ட்ரி விட்டாச்சுன்னா
ஸ்ரீதேவுக்கும் கண்ணு தடவுறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. லைவா இருக்கனால சார் சின்ன படங்களுக்கு இப்போ வருது இந்த படம், இது கூட நிறைய பெரிய படம்லாம் வருது. ஆனா சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது சார். நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க அது பைல்வான் சார் வாயில சொல்லுங்க. அவர் எங்கே கூட இருந்தார், அவர் தான் கேட்டு போகிறார். ஜெனீஷ் முக்கியமான கேள்வியும் அதுதான். என்னப்பா போறீங்க அதாவது கேள்வி கேட்குறாங்க, சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலையே, எப்படி தேட்டர் கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு சொல்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் தேட்டர் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் சின்ன படங்க எந்த படத்துக்குமே 0 இருந்தது. டிராகன்னால டிராகன் நல்ல படம் தான், நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் பேசுகிறேன், குட் மூவி. பட் பெரிய தேட்டர்ஸோட ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன படம் வரும்போது அந்த தேட்டர்ஸ் ஒரு 2 ஷோ கூட தர மாட்டேன்றாங்க. பட் ஜெனிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு காரணம், இன்னைக்கு ஒரு 40 to 50 தேட்டர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு முழுக்க ஜெனிஷோட ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் தான். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தேட்டர் கேட்டிருக்காங்க, இன்னும் வேணும் கேட்டிருக்காங்க. காரணம் ஜெனிஷ் ஒரே ஒரு காரணம். ஏன்னா சின்ன படங்கள் வெளில வரதே கஷ்டம். நேற்று நைட் வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் இன்றைக்கி வரும்போது இப்போ பார்த்த லிஸ்ட்டு வந்திருக்கு, 43 தாண்டி இருக்குது. அதனால் இவரோட முயற்சியும் காரணம். அதே மாதிரி நிறையா மால்ஸில் நிறைய பெரிய பெரிய மல்டிபிள் ஸ்டேட்டஸ்லாம் வந்து சின்ன படங்களை வந்து அங்கீகரிக்கணுன்றது உங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிறேன். ஜெனிஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், சின்ன படங்களுக்கு ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்க தேட்டர்? அவங்க எதிர்பார்க்குறது மெயின்டெனன்ஸ் இல்லையா, அவங்களோட லீஸ்க்கு இருக்கும், எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ தேட்டர் சைடில் உள்ளது நியாயமாக இருக்கிறதுனால நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது அதுக்கு மேலே. பட் ரெக்வஸ்டிங் ஒரு பார்ட் பெரிய படங்களுக்கு கொடுக்குற மாதிரி மிட் லெவல் படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். எப்போவுமே டாப் மட்டும் இருக்க முடியாது, நடுவில் இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கும் ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம், ஒரு 1/3 கொடுக்கலான்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அட்லீஸ்ட் ப்ரொடியூசர் சங்கம் வந்து 2 இருக்குது. ஆமாம், நடிகர் சங்கமும் அப்படிதான் இருக்குது, இயக்குனர் சங்கம் அப்படிதான் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கமும் அப்படிதான் இருக்கா? சங்கங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இங்க வந்து எப்பயுமே காலகாலத்துக்கு யார் வந்தாலும் பைலான் சார் வந்தாலும் அதான் சொல்றாங்க. எல்லாருமே தியேட்டர் சின்ன படத்துக்கு சொல்றது கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா தியேட்டருக்காரங்க முதல்ல முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க. தியேட்டருக்காரங்க முதல்ல முழிக்கணும், நாளை நீ தானே அப்படி பேசணும்னு சொல்லி இவர் இல்ல என்ன காரணம், மால் இருக்கு, 10 மால் இருக்குன்னா ஒரு 2 மால் எங்களுக்கு கொடுங்க சின்ன படத்துக்கு அப்படின்னு கேள்வி இல்லை. இப்போ ப்ராக்டிக்கல் ரீசன் என்னன்னா, தமிழ் படங்கள் மட்டும் வரல, அதர் லாங்குவேஜஸ் படங்கள் வருது, இங்கிலீஷ் மூவிஸ் வருது. வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்பிளிட்டிங் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக்கான படம் நல்லா போயிட்டு இருந்தால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம குறை சொல்லணும் அப்படின்ற பக்கத்துக்கு நான் சொல்ல வரும்போது பட் ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு சஃபர் ஆகிறோம், அது இல்லைன்னு சொல்லலாம். உங்களை குறை சொல்றாங்க. நீங்க அதர் ஸ்டேட்னு சொன்னீங்க, கேரளா எடுத்துங்க, கவர்மெண்ட்டே ஓடிடி ஆரம்பிச்சாரு. கரெக்ட். இங்க ஏன் ஆரம்பிக்க மாட்டாங்க? ஏன் ஒத்துமையா போய் கேட்க மாட்டீங்க? கேட்டா சின்ன படங்கள் அதுல விற்கலாம். நீங்க ஒற்றுமையா கேட்கலாம் இல்லை, கேட்டு தான் இருக்காங்க. எல்லா சங்கங்களுமே கேட்டு தான் இருக்காங்க. அதுக்கான டைம் எடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல தயாரிப்பாளர் சங்கம் போயிட்டு இடத்த மட்டும் கேட்டாங்க. அம்மா பிரைட்ல இருக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்த திருப்பி கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டாங்க, முதல்வர் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்றதுக்கான வாழ்வாதாரம் இது இந்த இடம் சின்ன படங்களுக்கு இதை கேட்கணும்ல. முக்கியமா எது முக்கியமா அதை விட்டுறாங்களே. கண்டிப்பா அதற்கு தனியா முன்னெடுப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்க. பைலான் சார் மாதிரி போன்றவர்கள் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நான் அந்த தொழில் இல்லையே. இல்ல நீங்க படம் வந்தாதான் விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் ஆனா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது என்ன பொறுத்தவரையில், நான் யாருமே அதாவது பொறுத்தவரை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து எல்லா தியேட்டர்களையும் 3 அதாவது ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் போடணும் அப்படின்னு கம்பல்சரியாக சட்டம் போட்ட போது தான் அந்த படங்கள் போட ஆரம்பித்தாங்க. ஸ்வஃபைரு, நியூ பின்ஸ்டன், அப்புறம் அந்த பக்கம் திருவல்லிக்கேணில் எல்லாம் எல்லா வந்து வேணே ஹிந்தி படம்னு தான் போட்டிருந்தாங்க. ஹிந்தி படம், சிலையில் மலையாள படம், தெலுங்கு படம் இருந்தாங்க. அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் தமிழ் படம் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே உத்தரவு போட்டுச்சு. அப்படி ஒரு உத்தரவு போடணும், அதுக்கு இவங்க போகணும் அப்படிங்கிறதான் இது. இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த நிலத்தை ஒதுக்குனது வந்து டாக்டர் கலைஞர், அப்போவும் 3 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் புரட்சியில் எம்ஜிஆர் ஒதுக்குனாரு, அப்போவும் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒதுக்குனாங்க, அப்போவும் 3 வருஷம் ஒதுங்கி போச்சு. இப்போவும் அந்த கட்டடத்தை இடம் கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கான ஷூரிட்டி, பேங்க் ஷூரிட்டி கொடுத்தா தான் கட்ட முடியும். யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? இப்போ விஜய் சேதுபதி 1,20,00,000 கொடுத்துருக்காரு, அது ஒரு 10 வீடு கட்டுறதுக்கு காணும். அப்புறம் மீதி படம் யார் கொடுக்குறது? இப்போ வேலை செய்கிறவங்க எல்லாரும் அன்னாடம் கட்சி தான் தொழிலாளர்களுக்காக. இது பெப்சி செல்வம் பேசணும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க 10 கோடி 20 லட்சம் கொடுத்தா விஜய் சேதுபதி, மீதி காசு எங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க. ஏன் கவர்மெண்ட் வீடு கட்டி தராம பேசாம இதுக்கெல்லாம் போறாங்க,
பெங்களூர் அந்த மாதிரி ராமஜெயம் அந்த ஸ்டுடியோக்கெல்லாம் போறதுக்கு பதில் இது பெருசா ஸ்டுடியோவா கட்டி கொடுத்தாங்க. ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு அங்கேயே போக மாட்டேங்கிறாங்க. அங்கேயே இப்போ நாங்கள் தான் 2 ஏற்கனவே விஜய் படம் நடந்துச்சு. இங்கே இப்போ இப்போ பையனூர்லேயே 2 ஃப்ளோர் இருக்கு. அந்த 2 ஃப்ளோரே ஃபுல்லாக மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் வந்து அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் சார் என்ன காரணம்? ஏன் ஷூட்டிங் எடுக்க முடியாது? காரணங்கிறது நாம அழுத்தம் இருக்கா? அழுத்தம் இருக்கா அந்த பக்கம்? தெரிஞ்சே சொல்லாதீங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களே பட டிஸ்ட்ரிபியூட்டர் நிறுவனங்கள் இருக்குது. பெரிய படத்து மட்டும் தானே வாங்குறாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸும் சின்ன படங்களை வாங்கி வெளியிட வேண்டியது தானே. போயிட்டு இருக்கிறதுல பக்கத்தில் நிக்கல ஓடிட்டு இப்படிதான் இருக்கு சினிமா. புரியுதா? ஓகே சார், சூப்பர். இல்ல அவர் கடைசி கண்டென்ட் எப்படி கட் பண்ணி போடுவீங்க?